மழையால் சேதமடைந்த மகாகவி பாரதியார் இல்லம் 3 மாதங்களுக்கு மேலாகியும் சீரமைக்கப்படாததால் தமிழ் ஆர்வலர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். முண்டாசு கவி என்று அன்போடு அழைக்கப்படும் பாரதியார் பிறந்த இல்லம் கோவில்பட்டி அருகே எட்டயபுரத்தில் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த இல்லத்தை 1973ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அரசு சார்பில் விலைக்கு வாங்கி வரலாற்று சின்னமாக அறிவித்தார். செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலம் பாரதியார் பிறந்த வீடு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் பெய்த மழையால் பாரதியார் இல்லத்தின் முன்பக்க மேல்தளம் இடிந்து விழுந்தது. தரைத்தளத்தின் மேற்கூரையும் சரிந்தது. இதனை அமைச்சர் கீதா ஜீவன், ஆட்சியர் இளம் பகவத் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். சீரமைப்பு பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு புதுப்பிக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் மு. சாமிநாதன் தெரிவித்திருந்தார். எனினும் 3 மாதங்களை கடந்த பின்னரும் மறு சீரமைப்பு பணிகளில் முன்னேற்றம் இல்லாமல் முடங்கியுள்ளது. பாரதி பிறந்த இல்லத்தை காண வருகை தரும் மாணவ மாணவிகளும் பாரதி அன்பர்களும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பாரதி இல்லத்தை பார்வையிட்டு சென்று சில மாத காலங்கள் ஆகியும் இன்று வரை அந்த பாரதியினுடைய இல்லம் புதுப்பிக்கப்படவில்லை. தொடர்ந்து இங்கு வரக்கூடிய வெளிநாடு மட்டுமல்லாமல் உள்நாட்டிலிருந்து வரக்கூடிய பாரதியினுடைய தொண்டர்கள், பாரதியினுடைய ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்தோடு வந்து செல்கின்ற நிலையை தமிழக அரசு உணர்ந்து உடனடியாக பாரதியினுடைய இல்லம் பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். பாரதியின் நினைவு நாளான செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள் புதுப்பிக்கும் பணிகளை முடிக்கும் வகையில் அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.